அதை சொல்லிட்டு தான் இல்லை இல்லை அதை சொல்லிட்டு தானே அன்னைக்கு ஐஎம்எல்லுடைய தலைவர் ஐயா என்ன சொன்னார். அதாவது இதை சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து நாம வந்து முதல் நாள் வந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவர் வந்து எடப்பாடி முதல்வராகணும்னு கூப்பிட்டு பேசினார்னாங்களே. அப்படிப்பட்ட ஸ்டாலின்ட்ட நீங்கள் எதை நம்புவீங்க? அவர் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். அதான் முதல் நாள் வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூறணும்னு போட்டுட்டு அடுத்த நாளே கூப்பிட்டு திரு எடப்பாடியை நம்ம முதல்வராக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறான்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எப்படி நீங்கள் அவர் சொல்கிறதா நீங்கள் நம்புவீங்க? அவர் செய்கிறது வெளியில் ஒன்று, ஆனால் உள்ள இப்போவும் நாங்கள் சொல்கிறோமே, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், ஆதாரங்கள் கிடைக்கட்டும் என்று காத்திருந்தோம். நான் ஒவ்வொரு பேட்டியிலும் சொன்னோம், ஒவ்வொரு நாளும் இன்று வரை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்காங்கன்னு எதை வச்சு சொன்னோம். ஏன்னா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு இருக்கும், ஆதாரம் கிடைக்கட்டும்னு காத்துட்டு இருந்தோம். ஆதாரத்தோடு எங்களுடைய எம்எல்ஏ மிரட்டப்பட்டதை அவருக்கு புகார் அளித்து ஆதாரத்தோடு காவல்துறை கைது செய்யப்பட்டது சொல்கிறோம். இன்றும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படியாவது 40 கோடி 50 கோடி கொடுத்து குறுக்கோளில் உள்ள வரலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவு இருக்குது. அதன் அடிப்படையில் எடப்பாடியும் இதற்கு பின்னால் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறார், அவருக்கு வந்து எடப்பாடியும் ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைமை இருக்குது. அவர்களால இந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த எம்எல்ஏ அந்த தொகுதியில் நாட்களை கடத்துவது எவ்வளோ கடினம்னு உங்களுக்கு தெரியும். போய் மக்களை சந்திக்கணும். மக்கள்கிட்ட போய் என்னென்னு சந்திப்பீங்க? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் மக்களை என்ன வச்சு சந்திப்பீங்க? 5 வருடம் நீங்கள் அங்கே தெருவுக்கு போகணும், அங்கே இருக்க கல்யாணத்துக்கு போகணும், அங்கே இருக்க எல்லாரையும் போகணும். மக்களை என்னென்னு சந்திப்பீங்க? என்னென்னு பார்ப்பீங்க? எடப்பாடியும் ஸ்டாலினும் முதல்வராக முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கான அரசியல் எதிர்காலம் இல்லை. இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. பிஜேபியோட போய் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போனாலும் போதும். ஒரு எம்எல்ஏவாக அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு தலைவர்கள் பின்னால் எப்படி எம்எல்ஏவாக தொடரும்? நீங்கள் எம்எல்ஏ இல்லாமல் சும்மா சுற்றிட்டு வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எம்எல்ஏவாக தொடர்வது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மக்களுடைய கோரிக்கையை கேட்கணும், அவங்கள்ட்ட நிறைவேற்றணும், அவங்களுக்கான விஷயத்தை பேசணும். ஒன்று நீங்கள் ஒரு தரமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும், ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படணும். அதற்கும் துப்பு இல்லை. ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களோடு இணைந்து மக்களோடு செயல்படுறதுக்கும் துப்பு இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து உடனே ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. எம்எல்ஏவாக சும்மாலாம் தொடர முடியும். அதனால தான் இன்றைக்கி அவங்களெல்லாம் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு, அப்படி தொடர முடியாமல் ரிசைன் பண்ணிவிட்டு பேசாமல் இன்றைக்கி மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அங்கே போய் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே இப்படி ஒரு தலைமையின் பின்னால் பயணிக்க யாருக்கும் முடியாது. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். இன்றைக்கி எதிர்க்கட்சியாக அதுவும் அதிமுக மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு எடப்பாடியா மாதிரியான ஒரு தலைமைக்கு பின்னால் எப்படி செயல்பட முடியும்னு யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க. எதை வச்சுட்டு அவங்க மக்களை ஃபேஸ் பண்ணுவாங்க? எந்த முகத்தோடு அவர்கள் இங்கே மக்களை போய் ஃபேஸ் பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவங்களுடைய தலைவர் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க. யாரும் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதில்ல. அவங்க கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகணும்னா எப்படி நீங்கள் மக்களை போய் சந்திப்பீங்க? ஸோ அவர்கள் எப்படி மக்களை அந்த தொகுதியில் போய் சந்திப்பாங்க? யாருமே தொகுதிக்குள்ளே போகலை. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு மீதி இருக்காங்களே, யாரும் தொகுதிக்குள்ளே போக முடியலை, மக்களை பார்க்க முடியல. எல்லாரும் ஒன்று வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்காங்க, இல்லாட்டி சென்னையில் இருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில எப்படி தொடர்வாங்க? ஸோ யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் இது மேலே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய பாதையை அவங்களே தீர்மானிக்கிறாங்க. அவர்கள் அதுலேயும் வந்து நாங்கள் யாரையும் வந்து வளைக்கவில்லை. அது இவ்வளோ நாள் அவர்களே வந்து தீர்மானித்து அவங்களே ரிசைன் பண்ணி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வெளியே வர்றாங்க. அவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் வந்து இன்றைக்கி தமிழை வெற்றிக்காலத்தில் இருக்கிறாங்க. யார் இணைந்தாலும் எங்களுடைய பாலிசியில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. நாங்கள் தான் அழுத்தமான பிரச்சனையான ரொம்ப மோசமான காலகட்டத்திலே எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் ஆகணுன்றோம். இன்றைக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.